72 பில்லியன் டாலருக்கு 2026 வரைக்கும் கோல்டு வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். இது நம்மளுடைய 10% டோட்டலான இறக்குமதியில் அது ஒரு அடக்கம். 90 தான் இருந்தாங்க. கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே $5 மேலே ஏறி இருக்கு. ஸோ எல்லாமே டாலரில் நம்ம திருப்பி பண்ணும்போது இங்கே நம்மக்கிட்ட டாலர் ரிசர்வே இல்லை. அதுதான் வந்து இதுக்கு முன்னாடியே மிஸ்டர் முகேஷ் அம்பானி சொன்னார். இப்போ ரெண்டாவது அவர் சொல்லிட்டு இருக்கார். க்ரூட் ஆயில் வந்து நமக்கு பெரிய லெவலில் டெய்லி பார்த்தீங்கன்னா 100 பேரல்லாம் தாண்டிச்சு அப்படின்னா இங்கே கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகமாகிடுது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான அந்த வித்தியாசம் நிறைய அதிகமாச்சுன்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய எக்கானமியை வந்து பாதிச்சிடும். டாலரில் வந்து பேமெண்ட் இதெல்லாம் மாற்றிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே குறைச்சிக்க சொன்னாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போதுமா ஒரே இடத்துலையே இருக்கவும் கூடாது, ஒரு இடத்துல குவியவும் கூடாது. ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10% 20% மட்டும்தான் நாங்கள் கோல்டுக்கு ஒதுக்குவோம். ஆனால் இங்கே நார்மலான பர்சன் என்ன பண்ணுறீங்க, 100% நீங்கள் கோல்டு தான் வைக்கிறீங்க. அது தவறு இல்லையா? அதுவும் இன்னும் 2 வருஷத்துக்குலாம் இவர் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடந்துட்டு தான் இருப்போம். வித்தியாசமான செய்திகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல். இப்போ ஒரு வருஷத்தில் மேரேஜெலாம் ஃபிக்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னா. ஆனால் நிறைய வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து கோல்டு பீஸ்லாம் வாங்குவாங்க. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்கீம்ஸ்லாம் கூட நிறுத்தி வச்சுருவாங்க. அந்த கோல்டு ரேட்டு இறங்கலை. ஏன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாப்பில் போய் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது, அதுவும் வெளிநாட்டிலேருந்து அதிகமான கோல்டுலாம் கொண்டு வருது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு இஸ்ரேல் ஈரான் US வார் முடிஞ்சால் மட்டும்தான் கோல்டு மறுபடியும் ஏறும். ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் உமன். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் தர்மஸ்ரீ மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. மேம், நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் ஒரு விஷயம் வந்து ஒரு வருஷத்துக்கு யாரும் கோல்டு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இது ஆர்டினரி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேனிக் ஏற்படுத்தி இருக்கு. அவ்வளோ பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானா? என்ன நடக்குது மேம்? இது அட்வைஸாக எடுத்துக்கலாமா இல்லை வார்னிங்காக எடுத்துக்கலாமா மேம்? இது வந்து நம்மளுடைய நேஷனுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் மாதிரி தான் கேட்டிருக்கார். உங்களுடைய தேசப்பற்று அதெல்லாம் நீங்கள் காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு கூற்று. வாங்க வேண்டான்னு சொல்லலை, ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சால் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே. நம்ம வாங்காது எப்போவுமே நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ ஏன்னா கோல்டு இந்த ஒரு வருஷத்துல பார்த்துருப்பீங்க அதிகமான அளவுக்கு வாங்கப்பட்டிருக்கு. 72 பில்லியன் டாலருக்கு 2026 வரைக்கும் கோல்டு வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய 10% டோட்டலான இறக்குமதியில் அது ஒரு அடக்கம். கோல்டு தான் அதிகமான அளவுக்கு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே கோல்டு தான் மக்கள் அதிகமான அளவுக்கு ஒரு சேஃப் ஹெவன் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு, பத்தாவதுக்கு சில்வர், இந்த ரெண்டையும் கொண்டு போய் வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ராலி இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னா 14,100 இப்போ நீங்கள் வந்து பதிவின் போது 14,100 22 கேரட்டு வந்து இருக்குது. ஸோ இதன் காரணமாக என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்களேன். ரொம்ப எசென்ஷியல். இப்போ ஒரு வருஷத்தில் மேரேஜெலாம் ஃபிக்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னா. ஆனால் நிறைய வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்கே நிறைய உள்நாட்டில் நமக்கு இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதம் ஆக போகுது இந்த பிரச்சனை தொடங்கி. ஏற்கனவே டாரிஃப் வாரில் நம்ம ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தோம். இந்த வார் பிப்ரவரியில் ஆரம்பித்தது, மார்ச்சில் முடியும்னு பார்த்தோம், ஏப்ரலில் முடியும்னு பார்த்தோம். இன்றைய தினம் வரைக்கும் அவர்கள் அந்த போரை முடித்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப அதிகமான ஃப்ளக்சுவேஷனில் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு 90க்கு கீழெலாம் போன வாரம்லாம் வந்தது. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் 97 98 கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஸோ $100 தாண்டும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லுவோம், நடப்பு கணக்கு பற்றாக்குறை வந்து ஏற்படும். ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் கோல்டு மட்டும் கிடையாது, க்ரூட் ஆயிலு, ஃபெர்டிலைசரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணிட்டு வரோம், இறக்குமதி செய்கிறோம். அப்படி பண்ணும்போது எல்லாமே நீங்கள் டாலரில் தானே கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ டாலருடைய ரேட் வந்து என்ன ஆகிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா 95.27, 90 தான் இருந்தாங்க. கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே $5 மேலே ஏறி இருக்கு. ஸோ எல்லாமே டாலரில் நம்ம திருப்பி பண்ணும்போது இங்கே நம்மக்கிட்ட டாலர் ரிசர்வே இல்லை.
ஸோ எல்லாமே கோல்டு நிறைய இருக்குது, பட் டாலர் ரிசர்வ் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக இந்தியன் எக்கானமியை வந்து பாதிச்சிடும். ஸோ அதன் காரணமாகத்தான் இந்த கோல்டு பர்ச்சேஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு இடிஎஃபாக வாங்குறது கூட பிரச்சனை இல்லை. அது கேட்டது ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறத கடைகளில் போய் ஷாப்பில் போய். அதனால தான் இன்றைய தினம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து கோல்டு ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லணும்னா இங்கே ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, சென்கோ கோல்டு, ஸ்கை கோல்டு, இந்த மாதிரி அங்கே நார்த் இந்தியா இருக்கக்கூடிய சில கம்பெனிகள், சில கடைகள், ஷாப்ஸ், அதெல்லாம் வந்து 10% வந்து இறங்கியிருக்கு. இது கோல்டு வந்து அந்த அளவு இறங்கலை. கோல்டு ரேட் அப்படின்னா இறங்கிருக்கணும் தானே. கோல்டு ரேட் இறங்கலை. ஏன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாப்பில் போய் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது, அதுவும் வெளிநாட்டிலேருந்து அதிகமான கோல்டு எல்லாம் கொண்டு வருது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது வந்து குறைக்கிறது மூலமாக நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ் கரன்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும். அதுக்கு பதிலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மற்ற இதிலலாம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பணத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அது. முழுக்க வாங்கக்கூடாது, இல்லை தங்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இந்த மாதிரிலாம் வந்தால் உங்களுக்கு டிமாண்ட் தாங்க இன்னும் கிரியேட் ஆகும். அப்போ ரேட்டு என்ன பண்ணும், இன்னும் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், ஏற ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வார் சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இஸ்ரேல், ஈரான், யுஎஸ் வார் முடிஞ்சால் மட்டும்தான் கோல்டு மறுபடியும் ஏறும். அது முடியாத வரைக்கும் எல்லாருடைய ஃபோக்கஸும் க்ரூட் ஆயில் மேலே தான் இருக்கு. அதனால மக்கள் பயப்பட வேண்டாம். இவங்க இப்படி சொல்லிட்டதுனால உங்களுக்கு கோல்டு விலை பயங்கரமா ரேட் ஏறி போயிடுமா அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா இன்றைய தினமே ஏறி இருக்கணும் தானே. ஆனால் நம்ம வாங்குற அந்த 1 கிராம் 2 கிராம் தங்கம் இவ்வளோ பெரிய இதுவாக மாற்றுமா மேம்? நம்ம வாங்குற தங்கத்தோட விலை ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் உலக லெவல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். மோடி அவர்கள் சொன்னார் இல்லையா, தங்கம் வாங்காதீங்கன்னு ஒரு ரிக்வஸ்டா கேட்டார் இல்லையா. ஸோ அது நம்ம வந்து ஒரு 2 கிராமோ இல்லை 1 கிராமோ 1 சவரனோ இப்படி தானே வாங்குறோம். இது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகுமா? அப்படிதான் வாங்கியிருக்கோம் 72 பில்லியனுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இங்கே வந்து சின்னதாக நீங்கள் வாங்கிறது தான் இந்தியா முழுக்க எடுக்கும்போது. ஸோ கோல்டு மேலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டாக கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து இதுக்கு முன்னாடியே மிஸ்டர் முகேஷ் அம்பானி சொன்னார். இப்போ 2வது அவர் சொல்லிட்டு இருக்கார். முகேஷ் அம்பானி 1 மாதம் முன்னாடி இப்படி தான் சொன்னார், கோல்டு ஜுவல்லரிஸு கோல்டுலேயே எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் நீங்கள் இந்தியன் எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ 2வது இவர் அந்த மாதிரி கேட்குறாரு. ஸோ நம்ம வாங்குறது அப்படிங்கிறது கோல்டு அதிகமாக ஒரு முக்கியமான இந்த போர்னால அதிகமாக வாங்கப்பட்டுருச்சு. அது வந்து இப்போ க்ரூட் ஆயில் பிரச்சனை இல்லைன்னா இது ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லைம்மா. க்ரூட் ஆயில் வந்து நமக்கு பெரிய லெவலில் டெய்லி பார்த்தீங்கன்னா 100 பேரல்லாம் தாண்டிச்சு அப்படின்னா இங்கே கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகமாகிடும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான அது வித்தியாசம் நிறைய அதிகமாச்சுன்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய எக்கானமியை வந்து பாதிச்சிடும். எல்லா பொருட்களோட விலையும் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஏற ஆரம்பிச்சிடும். இன்ஃப்ளேஷன் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து இந்த மாதிரி கோல்டு மட்டும் இல்லை, நீங்கள் ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் கூட குறைச்சிக்கோங்கன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்ம எங்கெல்லாம் வந்து டாலரில் வந்து பேமெண்ட் இதெல்லாம் மாற்றிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே குறைச்சிக்க சொல்கிறாங்க. ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, லக்ஸரியாக நீங்கள் எசென்ஷியல் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். லக்ஸரிக்காக பண்ணக்கூடிய சில விஷயங்களை இந்த 1 வருஷத்துக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறமா பழையபடி நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துடலாம். அது வரைக்கும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு அது கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. வாங்கவே வாங்காதீங்க, நீங்கள் வாங்கினா வந்து பிரச்சனை ஆகும், வேறு வழியே இல்லை, மேரேஜ்னு சொன்னால் வாங்கி தான் ஆகணும். அதனால தான் ஒரு ரொம்ப பெரிய லெவலில் வாங்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து கோல்டு பீஸ்லாம் வாங்குவாங்க. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்கீம்ஸ்லாம் கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சுருவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் புதுசாக பழசு போட்டவங்களுக்கு அது ரன் ஆகிட்டு இருக்கும். புதுசாக நீங்கள் போய் இப்போ புதுசாக இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னா அது எல்லாமே கொஞ்ச நாள் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஈவன் கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவோம் மார்க்கெட்டில், ETF, அதையும் கூட அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேறு இதுவாக கொண்டு போகணும், கோல்டு சில்வரில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டாக் ஷோ வந்திருக்கு. மேபி உங்களுக்கு க்ரூட் ஆயில் பிரச்சனைலாம் சால்வ் ஆச்சுன்னா நம்ம வழக்கம் போல வாங்கிக்கலாம், ஒரு ப்ராப்ளம். பெண்கள் மோஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இதுலேயும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி கோல்டு பி இருக்குது, டிஜிட்டல் கோல்டில் வந்து பண்ணுங்க. இப்போ அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டு வராங்கன்றப்ப எதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் அவங்க பண்ணலாம் பெண்கள் பொறுத்த வரைக்கும்?
அதுதான் சொல்லிட்டுக்கே நம்ம எப்போவுமே டிஜிட்டல் ஃபினான்ஸ் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதே அதுக்கு தான். நீங்கள் எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போதுமா ஒரே இடத்துலையே இருக்கவும் கூடாது, ஒரு இடத்துல குவியவும் கூடாது. இப்போ நீங்கள் கோல்டு வாங்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை பின்ன இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை எப்போ என்ன பிரச்சனை கொண்டு வருவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போல்லாம் திடீர்னு டிமாண்டிஷன் ஆன நம்ம ஊர் தானே நம்ம ஊர். ஸோ அப்படி இருக்கும்போது அதனால தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது டைவர்சிஃபைடாக இருங்க. நாங்கள் போர்ட்ஃபோலியோ பிஎம்எஸ் வந்து ரெடி பண்ணும்போது கூட ஷேர்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரெடி பண்ணும்போது ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10லேருந்து 20% மட்டும்தான் நாங்கள் கோல்டுக்கு ஒதுக்குவோம். ஆனால் இங்கே நார்மலான பர்சன் என்ன பண்ணுறீங்க, 100% நீங்கள் கோல்டு தான் வைக்கிறீங்க. அது தவறு இல்லையா? ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஃபினான்ஸில் ஏன்னா எங்களுக்கு வேறு தெரியாது, அதான் உங்களுடைய ஆப்ஷன். எங்களுக்கு அதை தவிர வேறு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இனிமேல் நிறைய வருமா. ஏன்னா நம்ம முன்னாடி 1980லேருந்து 2000 வரைக்கும் இருந்த காலகட்டம் வேறு. இப்போ 2000லேருந்து அடுத்து 2025, அடுத்த 25 வருஷம் முடிச்சிட்டோம். இனி 2025லேருந்து 2050 அடுத்த 25 வருடங்கள் டிஜிட்டல் ஃபினான்ஸுக்கான ஒரு வேர்ல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் புதுசான நிறைய பிரச்சனைகளை நம்ம கேள்விப்பட நேரிடும். ஸோ அதனால் நம்ம நேர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டில் மட்டுமே கிராம்ஸாவோ இல்லை ஆபரணங்களை வாங்குறது இன்னுமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சரி கிடையாது. உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ்லேயே இப்போலாம் எவ்வளோ போகுது. ஸோ அதனால் ஆபரணங்களாக வாங்குறதை தவிர்த்து நீங்கள் கோல்டு பீஸு சில்வர் பீஸு மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி வாங்கும்போது இதுவிலே இன்னும் நிறைய டம்ப் பண்ணாமல் இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்ஸு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு டிமெட் ஃபார்மெட் வேணும். ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடை நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நேராக போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது மறந்தே போயாச்சு. அது எங்கே இருக்குது, இப்போ ரன் ஆகுதான்றதே நிறைய பேருக்கு தெரியும். ரன் ஆகுதா, அது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, இல்லையா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நேஷ்னலைஸ்டு கவர்மெண்ட் பேங்க் அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆர்டியில் உங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு மாதம் மாதம் பணம் போகிறதுக்கான ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அதில் ஆர்டியில் மாதம் மாதம் எப்படி இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் சிப்புன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மாதம் மாதம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ரெண்டாவது ஒரு இதை புதுசாக நீங்கள் கொண்டு வரலாம். இது வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கல, சும்மா பேங்க்கில் போய் எடுக்கிறது வைக்கிறதுக்காக தான் போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை போய் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க்லேருந்து உங்களுடைய பணத்தை என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. லம்சம் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி போகலாம். இல்லைன்னா இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போய் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, பிபிஎஃப் இருக்குது, 500 ரூபாயிலேருந்தே பண்ணலாம். ஒன் டைம் பண்ணிட்டா மாதம் மாதம் அதை வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்கீமில் ஒரு தடவை போய் அங்கே உள்ள மேனேஜர்ஸ் அங்கே உள்ள ஹெல்ப்பர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஸ்கீம் இருக்குது எப்படி போடணும்னு. இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தானே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 2 வழிகளில் உங்கள் பணத்தை என்ன பண்ணுங்கள், டைவர்ட் பண்ணுங்க. இதுதான் ஒரே வழி இப்போ இருக்கக்கூடிய மெத்தடில். இது கொஞ்சம் சிட்டிஸில் இருக்கிறவங்க இது வரைக்கும் எதுவுமே தெரியலையா, கொஞ்சம் முன்னாடி வாங்க. டிமெட் அக்கௌண்ட்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை அவங்க ஊரில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்னே தேடுங்க, ஈஸியாக கிடைக்கும். அந்த கம்பெனிக்கு டைரெக்டாக போங்க. சும்மா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்லாம் பார்க்காதீங்க, நேராக ஆஃபீஸுக்கு போகணும். அங்கே போய் அங்கே உட்காந்து பேசுங்க. ஒரு தனிநபர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேறு ஏதாவது ஸ்கீமில் வேறு ஏதாவது ஒன்றில் போட்டுருவாங்க. இல்லையா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்ஐசி மாதிரியான இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் இருக்குதா, அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே உள்ளவங்க அதுக்குன்னே உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்கீம்ஸ் பற்றிலாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேளுங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க ₹1,00,000 கூட தான் போட சொல்லுவாங்க. அதுக்காக நம்மள்கிட்ட வச்சு அதுக்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க. உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, என்னால் மாதம் மாதம் இவ்வளோ ஒதுக்கீடு பண்ண முடியும், இதுக்கு உங்கள்கிட்ட ஸ்கீம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் கிளம்பி அப்படியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தாராளமாக அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸை வாங்கிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி பார்க்கறது ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டு வந்துடுவீங்கம்மா. ஆனால் மாதந்தோறும் எப்படி வருது அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஒரு 2-3 நாள் 2-3 மாதம் பார்த்துட்டிங்கன்னா அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ மாதம் மாதம் அதை ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா மொபைல் ஃபோனில் ஆப்லாம் அதுக்கெலாம் உண்டு. ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் டிஜிட்டல் ஃபினான்ஸ் வழியாக. ஸோ இது வந்து அடுத்த வழி. ஸோ ஏன்னா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது இப்போ எதுவும் எட்டாத உயரத்துக்கு போயிடுச்சு. நம்ம அதிலெல்லாம் பணம் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த டைவர்சிஃபைடாக உங்களுக்கு தெரிந்த உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி கோல்டையும் தாண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போல்லாம் குளோபல் அன்சர்டனிட்டி இனிமேல் அதிகமாக நடக்க தான் செய்யும்.
அதுவும் இன்னும் 2 வருஷத்துக்குலாம் இவர் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடந்துட்டு தான் இருக்கும். வித்தியாசமான செய்திகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம். கோல்டு வாங்கி வச்சிருக்க கோல்டு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லலாம், அடுத்த பயம் வரும். அடுத்த பயமே எல்லாருக்கும் வந்து ஒரு வார் நின்றுடுச்சு அப்படின்னா கோல்டு பிரைஸ் எல்லாம் கம்மியாயிடுமா, அப்ப நம்ம வாங்கி வச்சது இவ்வளவு நாள் வாங்கி வச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுமான்ற ஒரு பயமும் எல்லாருக்கும் இருக்கு மேம். கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கம்மியாகிறதுக்கு ஜென்ரலா வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து வார் முடிஞ்சோன்னே ஃபோக்கஸ் எல்லாமே எல்லா கண்ட்ரிக்கும் எங்கே வந்துடும்னா கோல்டு மேலே வண்டி வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது எடுக்க குறையாத ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு மைனிங் சம்மந்தப்பட்டது, சுரங்கங்கள்லேருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு சோலார் மாதிரி வந்துட்டே இருக்காது. ஸோ அதனால் கோல்டுக்கு எப்போதுமே தேவை, டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் ப்ரைஸில் வந்து மூமெண்ட் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரி குளோபல் அன்சர்டனிட்டி. ஸோ இந்த குளோபல் அன்சர்டனிட்டி இப்போ இந்த 2 வருஷம் இவர் இருக்கிற வரைக்கும் ஒரு இந்த முடிச்சோன்னா அடுத்து எந்த கண்ட்ரிக்கு போகலான்ட்டு தான் உட்காந்துருப்பார். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கும்போது நம்ம டைவர்சிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம சேஃபாக இருக்க முடியும். இதனால தான் ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பயமும் வரும். ஒன்று இறங்கிடுமா, இல்லை ரொம்ப ஏறுமா, இதெல்லாம் இன்னொன்று வேற இருக்கு. இப்போ வந்து இந்த நிறைய பேர் சொல்றதை கேட்டு இந்த 2026 கோல்டு குறைஞ்சிரும்ன்றாங்க. இல்லை இந்த 8000 7000 ரேஞ்சுக்கு வந்துருமா, வந்துருச்சுன்னா நம்ம மொத்தமா வாங்கி வச்சிடலாம், அதுக்கப்புறம் ஏறினா பரவாயில்ல அப்படின்ற ஒரு இதுலயும் ஐடியாலையும் எல்லாரும் இருக்காங்க மேம். அது பெருசா இறங்காது. இப்போ 8000 7000க்குலாம் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ பாருங்க, வாங்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தேவைகள் அதிகமாக இருக்குது, நீங்க வாங்கிடாதீங்கன்னு சொல்ல வர்றாங்க. டிமாண்ட் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. கோல்டுடைய அந்த கிரேஸ் வந்து இன்னுமே குறையவும் போகாது. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு உலோகம். ஸோ அதனால அதை மட்டுமே சார்ந்து இருந்தால் நிச்சயமா பிரச்சனை வரும். இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இல்லை குளோபல் அன்சர்டனிட்டி வந்து இப்போ உக்ரைன் வாரில் 4 வருஷமா நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்களும் 4 வருஷமா நீடிச்சு இப்போ 4 மாதம் ஆகுது. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால இது வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸில் ரொம்ப ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன். நம்ம வந்து எப்படி வந்து அதிகமான அளவுக்கு தங்கத்தை இறக்குமதி பண்ணுறோமோ 85% நம்ம க்ரூட் ஆயிலையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இறக்குமதி பண்ணும்போது எல்லாமே நம்ம இங்கே எங்கே என்ன கொடுக்கணும்ப்பா, டாலர்ல தானே கொடுக்கணும். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா தங்கத்தை இறக்குமதி பண்றதை நம்ம வந்து இப்போ வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்கும், நம்ம அதை வச்சு க்ரூட் ஆயில் வேலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்குறதுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கும். அதனால தான் மக்களே நீங்க இந்த சைடு வாங்க, நீங்க வந்து க்ரூட் ஆயில வாங்க போறது இல்லை, ஆனா நீங்க கோல்டை வாங்கி குவிக்கிறதுனால க்ரூட் ஆயிலும் எங்களுக்கு இங்க பிரச்சனை ஆகுது. எங்கள்கிட்ட வந்து ஃபாரின் கரன்சி ரிசர்வே இல்லாத அளவுக்கு பற்றாக்குறை ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்து க்ரூட் ஆயில் இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன அர்த்தம், ஸ்தம்பிச்சிரும் உங்களுக்கு எல்லாம். அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கூட பண்ணுங்க வைங்க எல்லாம் கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. ஏன்னா அந்த அப்போ மொபிலிட்டியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால இது வந்து ஒரு பேனிக்கான ஏற்கனவே எதிர்பார்த்ததான். இவ்வளோ நாள் நம்ம தாக்கு பிடிச்சது பெரிய விஷயமா. முதல் February Marchலேயே இந்த பிரச்சனை வந்துடும் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ், எல்பிஜி கேஸோட ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இனிமேல் ப்ரைஸ்லாம் பாருங்கள் இன்னும் 1 or 10 days ஏன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்து ப்ரைஸையும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏற்ற ஆரம்பிப்பாங்க. அதுக்கும் வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதனால இதனால என்ன பண்ணுவாங்க, நம்ம மக்கள் இருக்கிற கேனு அண்டா குண்டாலேருந்து அம்புட்லையும் பிடிச்சி வச்சு இது பாராப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் பெரும்பளவு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இந்த பிரச்சனை குறைஞ்சிச்சுன்னா சடனாக அதே மாதிரி தான் இந்த வாரோடைய ப்ராப்ளம் குறைஞ்சிச்சுன்னா அடுத்த 2-3 நாள்லயே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் சரசரன்னு இறங்கிடும். ஸோ அதனால பேனிக் ஆகி நம்ம அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெட்ரோலையும் சேர்த்து பிடிக்காம உங்களுக்கு நம்மளால எவ்வளோக்கு எவ்வளவு இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு நம்மளுடைய தேசத்துக்கு செய்கிற ஒரு சின்ன தொண்டு. இப்போ கொரோனா போது எல்லாரும் வீட்டில் தானே இருந்தோம், கண்டிஷன் இல்லைன்னா நமக்கு வந்துருமேங்கிற மாதிரி. இப்போ நாமளாகவே நம்மளை கொஞ்சம் குறைச்சிக்க சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் மூடிட்டாங்க, மொத்தமாக அவங்களும் எழுத்து மூடிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இதை பண்ணுவதன் மூலமாக நம்ம கொரோனா போன்ற இக்கத்துலேருந்து எப்படி தப்பிச்சோமோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம தப்பித்து வரலாங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். தவிர இதை ஒரு பெரிய வார்னிங்காகவோ இல்லை ஒரு பெரிய பேனிக்காகவோ எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டாம். இங்கே பிரச்சனை யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்புகளுக்கு தான் இது பாருங்க அடி வாங்கியிருக்கு. இல்லைன்னா கோல்டில் அப்படியே ரிஃப்ளெக்ட் காமிக்கணும் தானே, காமிக்கல இல்லை. அதனால ஏற்கனவே வச்சுருக்கோங்க, அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. புதுசாக போய் மறுபடியும் வாங்காதீங்க. திருப்பி அவர் சொன்னதுக்கு இல்லை ரொம்ப எசென்சியல் வேறு வழியே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறவங்க கொஞ்சம் நீங்கள் அதை எஃப்டியில் கூட வச்சுக்கலாமே, கொஞ்ச நாள் எஃப்டியில் வச்சுக்கோங்க. இப்போ எஃப்டில்னா 7% மேலே தராங்கல்ல, ஸோ எஃப்டியில் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனோன்னு
ஒருவேளை உங்களுக்கு கோல்டு ப்ரைஸ் இறங்குச்சுன்னா இங்கே கூட வாங்கிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால அதுக்கு ஒரு சுச்சுவேஷனாக இதை பாருங்கள். மறுபடியும் பயந்து போய் ரொம்ப விலை இறங்கிடுமோ, இல்லை கோல்டெல்லாம் செல்லாமல் ஆகிடுமோ அப்படிலாம் பேனிக் ஆகாதீங்க. கோல்டுக்கான கிரேஸ் எப்போதுமே நம்மளுடைய மார்க்கெட்லேயே, வேர்ல்டு மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக உண்டு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. நன்றி.